சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது. இந்த நாட்டில் முன்னமே பல தடவைகள் போலீசார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகள் என அடையாளம் காட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதை நாங்கள் கூறவில்லை. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கு என்று கூறுவார், அவரை அழைத்து செல்வார்கள், அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார், பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள். இந்த கதை தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அனைவரும் அறிந்தது இது ஒரு பொய்யான கதை என்பது. இது பலரும் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார்கள். நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை. 2023ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஒரு வழக்கிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது, குற்றவாளிகள் யாரையும் ஏதாவது இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் போலீசார் அதனை வீடியோ வடிவிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று, அந்த வீடியோ ஆதாரம் இருக்க வேண்டும், எங்கே கூட்டிச் சென்றார்கள், என்ன நடந்தது என்று. இது எதுவுமே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுத்தப்படவில்லை. இவர்கள் குற்றவாளிகள் தானா இல்லையா, யாருக்காக கொலை செய்தார்கள், எதற்காக கொலை செய்தார்கள், யாரின் தூண்டுதலில் பேரின் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே அந்த இருவரும் இன்று இறந்து விட்டார்கள். போலீசாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சகல வடிவிலும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் நீதியை பெற்றுக்கொள்ளவும், அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குமான அத்தனை சட்டத்திட்டங்களும் இலங்கையில் இருக்கின்றது. இவ்வளவு அவசரமாக போலீசார் இவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்புகின்றோம். ஏனென்றால் இது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படியான கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பல தடவைகளில் நாங்கள் கைதாகி இருக்கின்றோம். நாங்கள் கைதாகும் பொழுது கூட எந்தவித பாரிய வன்முறைகளிலும் ஈடுபடாத எங்களையே கை விலங்குகளை போட்டுத்தான் போலீசார் அழைத்து செல்வார்கள். ஆனால் 2 பேர் கொலைகளை செய்த இருவரை எந்த கைவிலங்கும் இல்லாமலா அழைத்து சென்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எத்தனை காலம்தான் ஆயுதத்தை காட்ட சென்றார்கள், ஆயுதத்தை எடுத்து தங்களை சுட வழிகிட்டார்கள், நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்று கூறுவார்கள். இந்த அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையா, அல்லது இதே பொய்க்கதை தான் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவிலே அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 6 கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனவரியிலிருந்து இன்று வரை, இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இன்று வரை 17 சூட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு ஒரு சூட்டுச் சம்பவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.